Yes, today our class name is marginal costing இல்லையா? Yes, marginal costing நம்ம பார்க்கும்போது income statement. What do you mean by income statement? As usual, sales minus cost is equal to profit தான். அதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். Sales is equal to direct material consumed, direct labor cost, variable cost, fixed manufacturing overhead. இப்போ சேல்ஸ்னா தெரிஞ்சிருச்சு வேல்யூ. அப்புறம் வாட் யூ மீன் பை டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம், டைரக்ட் லேபர், வேரியபிள்லாம் தெரியலையே. அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸையும் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸு இதை ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ண யூ வில் கெட் அ காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு. ஆட் ஆர் லெஸ் அண்டர் அப்சார்ப்ஷன் ஆர் ஓவர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு மேனுஃபேக்சரிங் ஓவர் கிட்ட நீங்கள் கூட்டி கழிச்சிங்கன்னா அதே போல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கார்டு கூட்டுறீங்க, ஆட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் கிடைச்சா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் கிடைச்சிடும். டோட்டல் காஸ்ட்லேருந்து நம்ம ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான கேஸ். இது ரொம்ப 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 முக்கியம். எதுங்க இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் அப்சர்ப்ஷன். மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சிம்பிள். எதுங்க சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், அதுதான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்ல வரும். திருப்பி ஆட் வேரியபிள் அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், டோட்டல் வேரியபிள் காஸ்ட் ஆயிரும். அப்போ டோட்டல் வேரியபிள் காஸ்ட்லேருந்து என்ன செய்றீங்க, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் கிடைச்ச கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இஸ் நெட் ப்ராஃபிட். இதுக்கு என்னங்க சார் டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அண்டர் அப்சார்ப்ஷன், ஓவர் அப்சார்ப், ஃபிக்ஸ்டு மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் வந்து என்ன செய்வீங்க, அப்சார்ப்ஷன் பண்ணுவீங்க. எதுக்குள்ளாரே வேரியபிள் ஓவர் ஹெட்லேயே சேர்த்துட்டீங்க. இங்கே வந்து தனியாக கான்ட்ரிபியூஷன் போட்டு ஒன்று கொண்டு வரீங்க. அவ்வளோதான் இந்த விஷயம். பட் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனலைசிஸ். என்னங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சிவிபி அனலைசிஸ் சொல்லுவாங்க. என்னங்க, மேனேஜர்ஸ் ஆர் கன்சர்ன்ட் அபவுட் தி இம்பேக்ட் ஆஃப் தியர் டெசிஷன் ஆன் ப்ராஃபிட். இல்லையா, ஒரு மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணி வைக்கிறதே வந்து ப்ராஃபிட்டுக்காக தான் பார்க்கணும் இல்லையா. மேனேஜர்ஸ் மேக் பேசிக்கலி அபவுட் வால்யூம் ஆஃப் சேல்ஸ், ப்ரைசிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர் இன்கரிங் காஸ்ட். மூணுத்தையும் தான் அவர் பார்ப்பார். என்னங்க, சேல்ஸ் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணோம், ப்ரைசிங் ஆஃப் ப்ராடக்ட் ப்ரைஸ் குறைஞ்ச நல்லா இருக்கும், காஸ்ட் என்னது குறைஞ்ச நல்லா இருக்கும். ஸோ இதை பற்றி அவர் என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, திங்க் பண்ணிட்டே இருப்பார் இல்லையா. The decision of managers make basically about these things. Therefore, managers require an understanding of the relations among revenues, cost, volume, and profit. The cost accounting department supplies the data and analyzes cost, volume, profit analysis, which facilitates manager to take their decisions. The term CVP analysis is interchangeably used with the term of managing marginal costing. SIMA official terminology defines cost, volume, profit analysis, the study of the effects of future profit of changes in fixed cost, variable cost, sales price, quantity of mix தான் என்ன சொல்றாங்க, காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனலைசிஸா சொல்றாங்க. சரி, அப்ப காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனலைசிஸ்க்கு நமக்கு தேவை வந்து கான்ட்ரிபியூஷன். வாட் டு மீன் பை கான்ட்ரிபியூஷன்ஸ்? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன்ஸ். வாட் இஸ் டோட்டல் கான்ட்ரிபியூஷன்? Per unit of contribution into number of units sold is called a total contribution. இல்ல total contribution எப்படி சொல்லலாம், fixed cost is equal to, சரி, profit is equal to total contributions minus fixed cost கழிச்சா நமக்கு என்ன வருது, profit வருதுன்னு சொல்லுவோம். சரி, இதெல்லாம் நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியான விஷயம் தான். கான்ட்ரிபியூஷன் என்பது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. What do you mean by break even point? என்னங்க, contribution is so called because it contributes initially towards fixed cost and then towards profit. அப்ப contribution first என்ன செய்யுது, initially contributes towards fixed cost particular period, then towards profit, அதுக்கப்புறம் தான் profit போகும். As sales revenue grow from zero, the contribution also grow until it just covers fixed cost. First உன்னுடைய contribution வந்து fixed cost என்ன செய்யணும், கவர் அப் பண்ணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்றீங்க,
ஃபிக்ஸட் காஸ்ட்டை என்ன செய்யணும், கவர் அப் பண்ணணுமா. இப்போ நீங்க 1000 ரூபாய் சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா 700 ரூபாய் செலவாயிடுச்சு வேரியபிள் காஸ்ட், மிச்சம் எவ்வளவு வருது, 300 ரூபாய். இதுதான் கான்ட்ரிபியூஷனா. அடுத்து ஃபிக்ஸட் காஸ்ட் 300 ரூபாய் இருந்தா தான் உங்களுக்கு ஜீரோ. திட் இஸ் கால்டு பிரேக் ஈவன். திஸ் இஸ் த பிரேக் ஈவன் பாயிண்ட் வேர் neither profit nor loss. இந்த ப்ராஃபிட்டும் இல்ல லாஸும் இல்ல சிச்சுவேஷன் எப்ப நீங்க கொண்டு வரணும்னா, when you do business ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்க இதை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா தான் சந்தோஷம். உன்னுடைய ப்ராஃபிட் அட்லீஸ்ட் உன்னுடைய ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்காக என்ன செஞ்சிருக்கணும், கவர் அப் பண்ணணும் அப்படிம்பாங்க. பிரேக் ஈவன் அதுதான் கேட்குறேன். Thus, once the contribution per unit is calculated, number of units to be break even can be calculated as follows. சார் இது வந்து நீங்க பிரேக் ஈவன் வந்து பாயிண்ட்ல கேக்குறீங்களா, யூனிட்ல கேக்குறீங்களா, இல்ல சேல்ஸ்ல கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. ரெண்டுல கேட்டாலும் கான்செப்ட் தான். ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் per யூனிட். இது ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இது வந்து சேல்ஸ்ல வரும், இது வந்து per யூனிட். பிரேக் ஈவன் per சேல்ஸ், பிரேக் ஈவன் per யூனிட். சரி, இதை வச்சு ஒரு சின்ன கணக்கு பார்க்குறோம். Suppose that ASA Limited manufactures particular fountain pen called ASA Durga, incurring variable cost. நமக்கு தேவை மேட்டர் தான். அப்ப வேரியபிள் காஸ்ட் வந்து 30 per யூனிட், ஃபிக்ஸட் காஸ்ட் 20,000 per month, ப்ராடக்ட் வந்து 50 ரூபாய் per யூனிட்டுக்கு விற்றாங்க அப்படின்னா உங்களுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னவா இருக்கும்? எத்தனை யூனிட் நீங்க தயாரிச்சா உங்களுக்கு என்ன கிடையாது, ப்ராஃபிட் இல்ல லாஸ் இல்லன்றது எப்படி அப்படின்னா சொல்றான். செல்லிங் பிரைஸ் per யூனிட் எவ்வளவு ஆகும், 50 சொல்லிட்டான். வேரியபிள் காஸ்ட் per யூனிட் எவ்வளவு சொல்லிட்டான், 30 ரூபாய் சொல்லிட்டான். அப்ப கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு எவ்வளவு தான் கிடைக்குது, 20 rupees. அப்ப எத்தனை யூனிட் நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணிக்க போறீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப எனக்கு தெரியாது இல்லவா. அப்ப ஃபிக்ஸட் காஸ்ட் மட்டும் தான் எனக்கு தெரியும் இல்லைங்க, 20,000. ஆனா கான்ட்ரிபியூஷன் per யூனிட் நீங்க கண்டுபிடிச்சாச்சு. 50 minus 30, சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். இப்போ கான்ட்ரிபியூஷன் per யூனிட் எவ்வளவுங்க, எனக்கு 20 ரூபாய். அப்ப எத்தனை யூனிட்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பிரேக் ஈவன் யூனிட் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப லாஜிக்கலா பாருங்க, 1000 யூனிட் நீங்க தயாரிச்சீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபாய் கிடைக்குது லாபம்னா 1000 யூனிட் எவ்வளவு ஆச்சு, 20,000 ரூபாய். அப்ப உங்க செலவு எவ்வளவு ஆயிடுச்சு, 20,000 ரூபாய். அப்ப உங்களுக்கு என்ன ஆயிடுது, பிரேக் ஈவன். பிரேக் ஈவன் அவன் எக்ஸ்பிளைன் பண்றான் உங்களுக்கு எப்படின்னா, எப்படி பிரேக் ஈவன் யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் per யூனிட் பார்த்தாது. அதை வந்து ஆன்சர் எப்படி கொண்டு வந்தது உங்களுக்கு காமிக்கிறான். அப்ப ஒவ்வொரு நிறுவனமும் என்னங்க, ஒவ்வொரு நிறுவனமும் ஸோ ஒவ்வொரு நிறுவனம் எக்ஸாம்பிள் 2, suppose that ASA Limited manufactures a particular fountain pen called ASA Durga, incurring variable cost rupees 30 per unit and fixed cost of rupees 20,000 per month. If the product sells for rupees 50 per unit, then break-even point will be என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப 20,000 ரூபாய்ன்றது என்னது, fixed cost per month. கான்ட்ரிபியூஷன் per monthன்றது 50 minus 30, சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். சொல்லுங்க, சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். அப்ப சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷனா பெர் யூனிட் கிடைச்சிருச்சு. என்னங்க, பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் யூனிட்ல கிடைச்சு. பிரேக் ஈவன் 1000 யூனிட் நீங்க தயாரிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. எப்பொழுது உங்களுடைய பிக்சட் காஸ்ட் 20,000 இருக்கும் பொழுது. அப்படின்றது புரிய வைக்கிறது தான் இந்த கான்செப்ட். அப்ப இதுல வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு, இட் இஸ் ஆப்வியஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் அமௌண்ட்ல வேணும். என்னங்க, அப்ப பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸ் இன்டு செல்லிங் பிரைஸ் per யூனிட். வாட் இஸ் யுவர் பிரேக் ஈவன் பாயிண்ட், ஹவு மச் பிரேக் ஈவன் பாயிண்ட், 1000 யூனிட்ஸ், செல்லிங் பிரைஸ் எவ்வளவு, 50. அப்ப 50,000. இதையே நான் உங்களுக்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் யூனிட்ஸ்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன, பிக்ஸடு காஸ்ட்
கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் 20,000, கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் 20. எப்படி சார்னா 50 சேல்ஸ் பிரைஸ் மைனஸ் 30 வேரியபிள். கரெக்ட்? ஸோ 20. அப்போ 1000 யூனிட் சார் நீங்கள் சொல்லிட்டீங்க. இது வந்து யூனிட்ஸ்ல சொல்லிட்டீங்க. 1000 யூனிட் நீங்க தயாரிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடையாதுன்றீங்க? நோ ப்ராஃபிட் நோ லாஸ். சார் சேல்ஸ்ல எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், அதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன். ஃபிக்ஸடு காஸ்ட் டிவைட் பை பிவி ரேஷியோ. என்னங்க? பிவி ரேஷியோ இஸ் நத்திங் பட் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. என்னங்க? பிவி ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை சேல்ஸ் இன்டு 100. வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன்? 20. What is your sales? 50 into 100. How much? How much? 20 divided by 50 into 100. 40. என்னங்க? 40% இல்லையா? அப்ப therefore break even point fixed cost divided by 40%. 20,000 divided by 40%. 50,000. கரெக்டுங்களா? இந்த 50 தான் போட்டிருப்போம். பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் சேல்ஸ் இன் அமௌண்ட்ல கேட்குறேன். என்னங்க? இன் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுருக்கான்? 50,000 வந்துச்சு. எப்படி வந்துச்சு 50,000? ஆனால் இங்கே ஒன்றும் போடல அவன். நோ ஃபார்முலா. பட் அவன் என்ன சொல்லிட்டான், பிரேக் ஈவன் பாயிண்ட் எவ்வளோ? 1000. செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 50,000. சி பட் ஃபார்முலா இருக்குது. பிரேக் ஈவன் பாயிண்ட் 1000, செல்லிங் பிரைஸ் 50. இப்படி கூட ஆன்சர் வந்துச்சு. ஆனா இந்த ஆன்சர் நான் எப்படி கொண்டு வந்துக்கிறேன்? இது ஒரு ஃபார்முலா. கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை சேல்ஸ் இன்டு 100 போட்டாலும் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? You will get the answers. Break even point per யூனிட்ல கிடைச்சாலும் உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? ஆன்சர் கிடைக்கும். அப்படின்றது தான் இந்த மார்ஜினல் காஸ்டிங்ல இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம். You understand or not? Yes, sir. Yes. This is a concept. Break even point பலப்பதில் இருக்குங்க. ஏன்னா தெளிவாக சொல்லிட்டேன். What is break even point?